உலகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான மக்களை வியக்க வைக்கும் ஒரு கோவில் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் நம்புவீர்களா? 2000 ஆண்டுகளுக்கு மேலான வரலாறு, ஆயிரக்கணக்கான சிற்பங்கள், இசை எழுப்பும் கல் தூண், இன்னும் முழுமையாக புரியாத கட்டிடக்கலை ரகசியங்கள், இவை அனைத்தும் ஒரே இடத்தில் உள்ளது. அதுதான் மதுரையின் புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவில். இன்று இந்த கோவிலின் மறைக்கப்பட்ட ரகசியங்களையும் உலகையே வியக்க வைத்த அதிசயங்களையும் பார்க்க போகிறோம். மதுரை நகரின் இதயத்தில் அமைந்துள்ள மீனாட்சி அம்மன் கோவில் ஒரு சாதாரண வழிபாட்டு தலம் அல்ல. இது தமிழ் நாகரிகத்தின் பெருமையையும் பண்டைய கட்டிடக்கலையின் உச்சத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு அற்புதமான சின்னமாகும். இந்த கோவிலின் வரலாறு பல நூற்றாண்டுகளை கடந்தது. தற்போது நாம் பார்க்கும் பெரும்பாலான கட்டமைப்புகள் 16ஆம் மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகளில் நாயக்க மன்னர்களால் விரிவுபடுத்தப்பட்டவை. இந்த கோவிலின் மிகப்பெரிய அதிசயம் அதன் கோபுரங்கள். பல உயரமான கோபுரங்கள் வானத்தை தொடும் அளவுக்கு எழுந்து நிற்கின்றன. ஒவ்வொரு கோபுரமும் ஆயிரக்கணக்கான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இந்த சிற்பங்கள் தெய்வங்கள், யாளிகள், புராண கதாபாத்திரங்கள் மற்றும் பல்வேறு புராண நிகழ்வுகள் செதுக்கப்பட்டுள்ளன. இவ்வளவு நுணுக்கமான வேலைப்பாடுகளை நூற்றாண்டுகளுக்கு முன்பு எந்த தொழில்நுட்பமும் இல்லாமல் உருவாக்கியிருப்பது இன்றும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. இப்போது இந்த கோவிலின் மிக பிரபலமான ரகசியமான இடத்திற்கு செல்வோம். அது 1000 கால் மண்டபம். பெயர் 1000 கால் மண்டபம் என்றாலும் இதில் உண்மையில் 985 தூண்கள் மட்டுமே உள்ளன என்பது பலருக்கு தெரியாத உண்மை. ஆனால் இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு தூணிலும் தனித்துவமான சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. ஒரே மாதிரியான 2 தூண்களை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். இது அந்த கால சிற்பிகளின் அபார திறமையை நிரூபிக்கிறது. இந்த மண்டபத்திற்கு அருகில் இருக்கும் இசைத்தூண்கள் உலகம் முழுவதும் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் கவனத்தை ஈர்த்துள்ளன. கல்லால் செய்யப்பட்ட இந்த தூண்களை மெதுவாக தட்டினால் வெவ்வேறு இசை ஒலிகளை கேட்கின்றன. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஒளியியல் அறிவியலை தமிழர்கள் இவ்வளவு ஆழமாக புரிந்து கொண்டிருந்தார்கள் என்ற கேள்வியை இது எழுப்புகிறது. இன்று வரை இந்த தொழில்நுட்பத்தின் முழு ரகசியம் கண்டுபிடிக்கப்படவில்லை. அடுத்து பொற்றாமரை குளம். இந்த புனித குளம் வெறும் நீர்நிலை அல்ல என்று நம்பப்படுகிறது. தமிழ் இலக்கியங்களுடன் தொடர்புடைய பல புராண கதைகள் இந்த இடத்தோடு இணைக்கப்பட்டுள்ளன. பழங்காலத்தில் இலக்கியங்கள் மற்றும் அறிவு சோதிக்கப்பட்ட இடமாக இது கருதப்பட்டு பல கதைகள் கூறுகின்றன. மீனாட்சி அம்மன் கோவிலின் மற்றொரு பெரிய ரகசியம் அதன் நகர அமைப்பு. மதுரை நகரமே ஒரு தாமரை மலர் வடிவில் வடிவமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் மையத்தில் மீனாட்சி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இது சாதாரண நகர திட்டமிடல் அல்ல. ஆன்மீகம், கட்டிடக்கலை மற்றும் கணித அறிவு ஆகியவற்றை ஒன்றிணைந்த ஒரு அற்புதமான வடிவமைப்பு என பலர் கருதுகின்றனர். இந்த கோவிலில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர். ஆனால் பலருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த கோவில் இன்னும் உயிரோடு இருக்கும் பாரம்பரிய மையமாக செயல்படுகிறது. பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து நடைபெறும் திருவிழாக்கள், வழிபாடுகள் மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் இன்று வரை இடையறாது நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக மீனாட்சி திருக்கல்யாணம் உலகம் முழுவதும் இருந்து பக்தர்களை ஈர்க்கும் மிகப்பெரிய விழாவாக உள்ளது. இப்போது ஒரு கேள்வி: இவ்வளவு பெரிய கட்டிடத்தை இவ்வளவு துல்லியமான கணக்குடன் நவீன இயந்திரங்கள் இல்லாத காலத்தில் எப்படி உருவாக்கினார்கள்? இசை எழுப்பும் கற்கள், நூற்றாண்டுகள் கடந்தும் அழியாத சிற்பங்கள், ஆயிரக்கணக்கான உருவங்கள், துல்லியமான நகர அமைப்பு, இவை அனைத்தும் நமது முன்னோர்களின் அறிவை திறமையையும் உலகிற்கு நிரூபிக்கின்றன. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் என்பது வெறும் கோவில் அல்ல. அது தமிழ் மக்களின் வரலாறு, அறிவியல், கலை, கட்டிடக்கலை மற்றும் ஆன்மீகத்தின் உயிருடன் இருக்கும் சான்று. உலகம் வியக்கும் இந்த அதிசயத்தை பாதுகாப்பதும் அதன் பெருமையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதும் நமது பொறுப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற தமிழ் வரலாறு மற்றும் மறைக்கப்பட்ட ரகசியங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு அதிர்ச்சி உண்மையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.